படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் கிரிட்டிசிசம்ஸோ இல்லை சஜஷன்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபுல் எனர்ஜி அந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுன்றதுல ஒன்று இருக்கும். ஆஃப்டர் த ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஒரு 2 விஷயம் நடந்தது. ஒரு விஷயம் வந்து ஒரு சைடில் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதியிருக்கலாம், கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 10 மினிட்ஸ் டைட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியான கிரிட்டிசிசம் வந்துச்சு. அது வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு டவுன் சைடு இருக்கும்ல, ஓ நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு டவுன் சைடு இருக்கும்ல. அந்த டவுன் சைடுக்கு அப்புறம் வந்து அன்றைக்கி ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் அந்த ஃப்ரைடேயில் நடந்தது. இது ஃப்ரைடே காலையில் படம் வந்து நாங்கள் ஒரு 10 o'clock தான் ஃபர்ஸ்ட் ஷோன்னு நினைக்கிறேன். 12:30க்கு ஃபர்ஸ்ட் ஷோ முடியும். 12 o'clock ரிவ்யூஸ் வந்துருச்சு. ஸோ வந்து ஓகே அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஈவினிங் வந்து தியேட்டர் விசிட்ஸ் போக ஆரம்பிச்சு. தியேட்டர் விசிட்ஸ் போனால் ஆப்போசிட்டாக இருக்குது. அது ஆடியன்ஸ் வேற மாதிரி சொல்கிறாங்க. ஆடியன்ஸ் வந்து மூர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது இல்லை. ஒரு தியேட்டருக்குள்ளே மூர் நடந்து வந்த போது பலாசோ என்டையர் ஸ்க்ரீன் கைத்துனாங்க, விசில் அடித்தாங்க. ஸோ மூர் நடந்து அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல. அங்கே போய் இப்போது நான் வந்து ஒரு நோபடி தான் இல்லை, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நான் இன்ஃபேக்ட் அங்கே போய் ஓரமாக நின்றுட்டு இருப்பேன். அந்த க்ரௌடில் ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து எங்களுக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும்.